சூர்யாவுடைய சினிமா கரியரில் மிக 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 முக்கியமான படம் கங்குவா. அதற்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ நாட்கள் அதனுடைய படப்பிடிப்பு, நேருக்கு நேர் படத்தில் பார்த்த சூர்யாவா இது அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு நடிகரத்தில் மாற்று கருத்து இல்லை. எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குங்க. என்னன்னா ஒரு பிரம்மாண்ட படத்தில் நடிச்சாகணும்னு. வெற்றி படம் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா படமும் வெற்றி படமாக மாறணும் தான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்ட படத்தில் நம்ம இருந்துடணும். சொல்ற மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான படம் யாது தூள் கலப்பிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு படத்துல இருக்கணும் தான் ஆசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி மாதிரியான இயக்குநர்கள்கிட்ட அவ்வளோ ஹீரோக்கள் தவம் கிடக்குறாங்க. இப்போ சூர்யாவுடைய இந்த கங்குவாவுக்கு இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற அந்த ஃபயர் பாடல், ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே அப்படின்ற அந்த சாங் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பாடலாசிரியர் விவேகா எழுதியிருக்காரு. எல்லா பாடலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, விவேகா ஒரு திறமையான பாடலாசிரியர். அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற சூர்யாவுடைய முந்தைய படங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஏதோ ஒரு படத்துடைய ப்ரெஸ் மீட்லேயோ ஃபங்க்ஷன்லேயோ விவேகா சூர்யாவுடைய பாடல்கள்லாம், அவர் எழுதின பாடல்கள்லாம் வருஷப்படுத்தி சொன்ன உடனே மேடையில் இருந்த சிவகுமார் அசந்து போயிட்டார். ஒரு நேராக இப்போ நீயே எழுதுன இதெல்லாம் அப்படின்ட்டு அவர் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாப்புல. அது மாதிரி தன்னை பெரிய அளவுலாம் பிரபலப்படுத்திக்காத ஒரு பாடலாசிரியர். அவர் பாட்டுனா ஒரு சைலண்டாக இருப்பார். ஆனால் அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, சரியான வாய்ப்பு கிடைக்கல. இந்த கங்குவா அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே. ஓகே, இந்த சாங் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கார். இந்த சாங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது, ஏது இதில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ரசிகர்கள் இது எப்படி கொண்டாடுறாங்கன்றதுக்கு முன்னாடி கங்குவாவுக்குள்ளே போய்டும். கங்குவா எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஒரு முக்கியமான படம் சூர்யாவுக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 350 கோடி செலவாயிருக்கு அப்படின்றாங்க. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கிட்ட கேட்டபொழுது, ஆனால் இதுக்கான வட்டியெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து தான் பட்ஜெட்டை சொல்ல முடியும் அப்படின்னாப்புல. அவ்வளோ காசை தண்ணியாக இறச்சிருக்கும் அந்த படத்தில். குறிப்பாக இந்த படத்தோட கதை அப்படின்ற ஒரு விஷயம், நானும் அதே அவர்கிட்ட கேட்டபோது, இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு 100 கதை வந்துடுச்சு, ஆனால் அந்த 100 கதையும் இல்லாத ஒரு புது கதையாக அது இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கதை 1 to 9 தான், 1லிருந்து 9 வரைக்கும் தான் கதை. நீங்கள் அதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து வைக்கும்பொழுது தான் கதை உருவாகுது. ரைட்டு, யூடியூப்பில் 100 கதைகளில் இல்லாத ஒரு கதையாக இருக்கும். அந்த 100 கதைகளில் பெரும்பான்மையாக சொல்லப்பட்ட கதை எதுனா, இதுவாக தான் இருக்குன்ற சொல்கிற கதை எதுனா, 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு கற்பனை கதை. 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு சூர்யா அப்படியே டைம் ட்ராவலர் மூலயமாக 2023க்கு ஏதோ அந்த 17ஆம் நூற்றாண்டில் ஏதோ நிறைவேறாத ஒரு விஷயத்தை 2023 நிறைவேற்றி விட்டு திரும்பவும் கிளம்பி போயிடுறாரு அப்படின்ட்டு ஒன்லைன். இதுதாங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யாவுடைய 2 பிக்கு வந்துடுது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கங்குவா காட்டுவாசி மாதிரியான ஒரு பிக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இப்போ இருக்கிற லுக்கில், இந்த சமகாலத்தில் இருக்கிற ஒரு லுக்கில் இருக்கிற சூர்யா மாதிரி ஒரு இளமை தோற்றத்தில் இருக்குது. இதை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்குன்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தின் மீது இன்னொரு பெரிய விஷயம் சிறுத்தை சிவாவா இதை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு சூர்யாவும் அல்லது அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் சிறுத்தை சிவான்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், மசாலா டைரக்டர், அஜித்துக்கு மட்டும்தான் படம் பண்ணுவார், அப்புறமா ரஜினிக்கு அண்ணாத்த பண்ணார். இதை தாண்டி சிவாவா இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கங்குவா உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சிறுத்தை சிவா தான். இதுக்கப்புறம் கங்குவா சிவாவாக மாறுவார் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த விவேகா சமீபத்தில் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். இந்த படத்தை நான் முழுசாக பார்த்துட்டேன், இது வேற லெவல் படம். அதாவது இந்த கொண்டாட்டத்துடைய உச்சம், சூர்யாவுடைய உச்சகட்ட நடிப்பு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னாரு. ஓகே, இதே தான் தனஞ்சயனி சொல்லிகிட்டு இருக்காரு, ஞானவேல் ராஜா சொல்லிகிட்டு இருக்காரு. இவர்கள் எல்லாம் படத்தில் ஏதோ வகையில் சம்மந்தப்பட்டவர்கள், அதனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் ஆடியன்ஸ்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய தீர்ப்பே, மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அது அக்டோபர் 10ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போயிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருட்செலவு, அதை தாண்டி ஒரு பெரும் முயற்சி ஒன்று நடந்திருக்குது, மாற்று கருத்தே இல்லவே இல்லை. கண்டிப்பாக இவ்வளோ காலம் கங்குவான்னு இதன் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமாக அவ்வளோ பேரும் உறுதியாக பேசுகிறாங்கன்னா, படத்திற்குள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறதுல மறுபடியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படத்தில் கார்த்தியும் இருக்கார். கிளைமேக்ஸில் சூர்யாவும் கார்த்தியும் மோதுகிற ஒரு சண்டை காட்சி, அதுதான் கங்குவா 2க்கான ஒரு லீடாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, கங்குவா 2 வழக்கம் போல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 2 எடுக்கிறீங்களா, பொன்னியின் செல்வன் 2, இந்தியன் 2 and 3,
இல்லை ஆல்ரெடி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு விடுதலை 2 இப்படி எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுக்கும் பொழுதே எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு அதை 1 to 1 கட் பண்ணிக்கிறாங்க. மேபி அது கூட சிறுத்தை சிவா பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ என்னென்னா ஞானவேல் ராஜாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு 2025, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சிறுத்தை சிவாவுக்கு வேற ஒரு படம் கமிட்மெண்ட்டில் இருக்குது. அது அஜித் படமாக இருக்கலாம், வேறு யார் டைரக்ஷன் தெரியல. இந்த படம் முடிச்சுட்டு 2025 மே மாதம் இந்த கங்குவா 2 உடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2026 மே மாதம் ஒரு சம்மர் ஹாலிடேவுக்கு அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அப்படின்போது இதில் மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கார்த்தி சூர்யா சம்மந்தப்பட்ட காட்சிகளாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ குறிப்பாக அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் டேட்னு போட்டாச்சு. ஏம்பா இது கூட வந்து வேட்டையன் வருவாரா, போட்டிக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்குது. மேபி கங்குவா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு பெரிய பட்ஜெட்டு, 10 மொழிகளில் வந்து அந்த படத்தை டப் பண்ண போகிறார்கள். அதை தாண்டி இந்த ப்ரொமோஷனுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தெற்காசிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ரஜினி சரி இந்த படம் ஓடட்டும், இதுக்கு எதுக்கு நம்ம போட்டிக்கு இறங்குவானே அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் லைக்காவுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டேட்டில் எங்களை ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் இப்போ கொஞ்சம் இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றக்கூடிய படமாக, இல்லை நிறைய மாற்றக்கூடிய படமாக வேட்டையின் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி எனக்கு திரும்பவும் அப்படி ஞாபகம் வருதுன்னா, அண்ணாத்த படம், அண்ணாத்துக்கு டைரக்டர் வந்து சிறுத்தை சிவா, ஜெய்பீமுக்கு வந்து தாசே ஞானவேல். இப்போ பாருங்கள், கங்குவாவுக்கு வந்து சிறுத்தை சிவா, வேட்டையனுக்கு ஞானவேல். அதாவது சினிமா அவ்வளோதான், ரொட்டேஷனில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். வந்து சரி, ஓகே, ஆதி நெருப்பே ஆறாத நெருப்பே, இந்த பாட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பாடல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் போருக்கு செல்வதற்கு முன் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாடல். ஒரு போர் கிளம்புவோம்பா, ஒரு பயங்கரமான ஒரு போர் நடத்த போகிறாங்க. அந்த போர் கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம், அந்த போர் வீரர்கள், படை வீரர்கள், தன்னை சுற்றி உள்ளவர்கள்லாம் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கணுங்களா, இல்லைன்னா ஒரு ஆக்ரோஷத்தை உண்டாக்கணும். அந்த மாதிரியான ஒரு பாடலாக மேபி அது படத்தில் இருக்கலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா, இவர் ஃபயர் பாடல்னு விட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நீர் நெருப்பு ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயமாக தான். நெருப்பாக சூர்யாவும், நீராகவும் பாபி தியோல் இதில் நடிச்சிருக்காரு. பாபி தியோல் கெட்டப்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்குது. ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் அனிமல் படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாபி தியோலுடைய இந்த சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் அவருக்கு உருவாகிட்டாங்க. இது ஒரு நீருக்கும் நெருப்புக்குமான ஒரு சண்டையாக கூட இருக்கலாம். இதெல்லாம் மீறி இந்த பாடல் எனக்கு கேட்கும்போது பர்சனலாக கீழே வந்து சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு அம்மன் பாடல் மாதிரி இருக்குது. வந்து நீங்கள் முழுசாக கேட்டு பாருங்களேன், டக்குன்னு அடிச்சுன்னு ஒரு சமயம் ஆடி மாதமாக இருக்குது, அங்கங்கே அம்மன் பாட்டு பாடவே அந்த ஃபீல் வருதா என்னன்னு தெரியல. மற்றபடி வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய அந்த ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஒரு ஸ்ட்ரோக்குன்னு அதை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு படங்கள் அடிச்சுட்டு வர. எனக்கு புஷ்பா படத்தில் வந்த ஒரு பாடல் மாதிரி கூட எனக்கு அந்த சாயல் கூட தோணுது. ஒருவேளை இந்த பாடல் வந்து படத்தோடு முழுசாக பார்க்கும் பொழுது அது ஆடியன்ஸுக்கு வந்து கொண்டாட்டமான பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதில் ஒரு 10 செகண்ட் தான் சூர்யாவுடைய அந்த வீடியோ வருது. இது எல்லாம் வந்து அந்த ஒரு போஸ்ட்டாகவே அது அப்படியே பாடல் வரிகளோடு சேர்த்து அப்படி போயிட்டுருக்கு. வந்து இன்னும் கூட ஒரு சில நிமிடங்கள் வந்து சூர்யாவுடைய அந்த காட்சிகளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோ விட்ட உடனே வந்த விமர்சனங்கள் என்னென்னா, எப்போ வீடியோ கேம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்தது. அப்படியே டோட்டலாக அந்த கிராஃபிக்ஸ் டீமையே மாற்றிட்டு புது கிராஃபிக்ஸாக இதில் வந்து புது டீமை உருவாக்கி கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இது தவிர ரியல் சண்டை காட்சிகள், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ ஃபைட்டர்ஸை இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மிலன், அவர் சமீபமாக காலமாயிட்டார். மிலனுடைய துணைவியார் தான் அந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வந்து ஆர்ட் டைரக்ஷன் பேசக்கூடிய அளவில் இருக்கும். ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஒரு விருது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அதை மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. வந்து ஆனால் திரும்பவும் சொல்கிறது தான், எஜமானர்கள் யார் தெரியுங்களா, அந்த படம் பார்ப்பவர்கள் தான். அந்த எஜமானர்கள் தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அக்டோபர் 10 ஃபர்ஸ்ட் ஷோவில் கங்குவா என்ன ரிசல்ட் தெரியணும். மேபி இவருடைய உழைப்பு, இவருடைய பணம், அதை தாண்டி சூர்யாவுடைய முயற்சி, இது ஒரு வெற்றி படமாக, கொண்டாட்டமான படமாக அமையட்டும். தமிழ் சினிமா இன்னும் மேலும் இது மாதிரியான படங்களை தரட்டும் தான் நம்முடைய விருப்பம். நன்றி.